ஹாய்டாம்மா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம், லைக் மூவி பார்த்துடலாம். இந்த மூவி நேம் டாம் அண்ட் ஜெர்ரி COPA. மூவியோட குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு உள்ளே போயிடலாண்டா. கொரியாவில் சோலில் நம்பர் 1 கம்பெனி தான் ஜான்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனியோட CEO தான் நம்ம ஜங்குக்கோட பிஏ தான் தேயாங்கும் ஜங்குக்கும் சுத்தமாக ஆகாது. நீயா நானா அது மாதிரி தான் இருப்பானுங்க. சேம் அதே மாதிரி தான் யுங்கிக்கும் ஜிமினுக்கும் சுத்தமாக ஆகாது. யுங்கியும் ஜங்குக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா. சேம் அதே மாதிரி ஜிமினும் தேயாங்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ட்ரோ போதும், மிச்சத்தை உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ லைக் கட் பண்ணி ஓப்பன் பண்ணான்னா ஒரு பெரிய கம்பெனிடா. அந்த கம்பெனி வாசலில் தான் ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுலேருந்து 2 பர்சன் இறங்குறாங்க. அதில் ஒரு பர்சன் தான் இன்னும் 10 நிமிஷத்தில் அவனுங்களை கூப்பிட்டுட்டு நீ என்னோடய கேபினுக்கு வரணும், நான் வரேன்டா நீ போடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த பர்சனும் லைக் ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்கடா. போய் அங்கே 2 கேபின் இருக்குது. அந்த லைக் ரூம் இருக்கா, திறந்து ஓப்பன் பண்ணுறாங்க, எம்டியாக இருக்குது. இப்போ போய் விசாரிக்கிறாங்க, லைக் அங்கே எம்ப்ளாயீஸ்லாம் வேலை செய்வாங்கள்ல, அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்கடா. அவங்க வந்து லைக் ஒரு ஆன்சர் சொல்லவும் இவனும் வந்து இந்த பர்சனும் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனால் ஜெமன் அப்படின்னு கூப்பிட்றாங்கடா. அது வேறு யாரும் இல்லை, அந்த 2 பர்சன் ஜங்குக் யுங்கி தான். இப்போ போகிறாங்க. போய் கூப்பிட்டதும் வேறு யாரும் இல்லை, நம்ம தேங்கு ஜிமினும் தான். கேன்டீன் போயிருப்பாங்கடா. இவனும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு கேன்டீன் வந்திருப்பான். இப்போ தான் நம்ம ஜிமின் தான், மச்சான் இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இல்லை? ஆமாண்டா, 3 வருஷமாக கேட்ட வாய்ஸில் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யூங்கி சொல்லவும், இப்போ ஜிமின் தான், இந்த காட்டு புண்ணை இப்போ எதுக்கு இங்கே வந்தான்? உனக்கு சிஎம் போஸ்ட் இருக்கான், அதான் வரியான்னு கேட்க வந்தேன். என்னை கிண்டலா? இச்சி அமைதியாக இருங்க. ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நானும் அந்த ஜேகேவுமாவது பரவாயில்ல. யார் நீங்களாடா? ஏன்டா அன்றைக்கி ஒரு நாள் எதர்ச்சியாக பார்த்தம்மா, பாஸுன்னு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு விட்ருக்கலாம். சரி, நமக்கும் அவங்களுக்கு தான் ஆகாதுன்னா நீ பாட்டுக்கு போயிருக்கலாம். என்னையும் கூப்பிட்டு வச்சு அந்த கடைக்காரனை ஒரு நைட்டில் பணக்காரன் ஆக்கி விட்டு அங்கே இருக்கிற கேம் எல்லாத்தையும் நீ ஃபஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டான்னு பத்தாத குறைக்கி நைட்டு வேற வந்து நான் தான் ஜெயித்தேன், அவன் ஒரு கேமில் தோத்துட்டான், நான் ஒரு கேமில் ஜெயிச்சிட்டேன். நீ ஏன் உசுரை போட்டு எடுத்துக்கிட்டு நீலாம் பேசுகிற? நீங்கள் 2 பேரும் பரவாயில்ல. எதுக்கு வந்தேன்னு கேட்குதுங்களான்னு பாரு. ஆமாம் இவங்க சார், இப்போ நீங்கள் எதுக்கு அங்கே வந்தீங்க? அதுவும் அத்தையாங்க என் மச்சான் அவனை கூப்பிட்டு வர சொன்னான். ஏன் அவங்க நொச்சானுக்கு என்னவா? அதுவா, என் நொச்சான் நேற்று உன்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தானா, அந்த ஃபைலுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நீ இருந்துட்டியா, அதான் அதுக்கு உனக்கு ரிவார்டு கொடுக்க வேணாம் கூப்பிட்டான். ஆத்தாடி, என்ன ஃபைலு? வா வந்து தெரிஞ்சுக்கோ. இப்படி அவன் சொல்லவும் இவங்க சொல்லவும் அப்படியே போகிறாங்கடா. ஜிம்மினுக்கும் தேங்கெல்லாம் மூஞ்சில் அள்ளு விடுது. போகிறாங்க. போனால் உள்ள ஜங்குக்கு பார்த்த உடனே டெத்து கிளார் விட்டுட்டு உட்காந்துருக்கான். இப்போ இவங்கியும் ஜங்குக்கு போய் சோஃபாவில் உட்காடுறாங்கடா. உட்காந்தோடனே இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், என்னத்த நேற்று ஏதாவது நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன், அது வந்து சார் வந்து போய் இருந்து நாளைக்கு சொல்ல. ஏண்டா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அந்த ஃபைலை ரெடி பண்ணி எனக்கு நைட்டு அனுப்புனா நான் எத்தனை வாங்கிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு அனுப்புகிறேன், நீனு உன்னோட இஷ்டத்துக்கு இருந்திருக்க. சார் இங்கே பாருங்கள், ரொம்ப திட்டாதீங்க, நானும் மனுஷன் தானே. 1 வீக்காக ரொம்ப ஹெட்டேக்கு, ஸோ அதனால தான் கேம் சென்டர் போயிருந்தேன், மனசை ஒருநிலைப்படுத்த போயிருந்தேன். ஒருநிலைப்படுத்தியாச்சா? படுத்தியாச்சே. வந்தோன்னு கேபின் போனீங்களா? இப்போ இப்படி ஜேகே கேட்கவும் நம்ம ஜிம் தாண்டா உடனே நாங்கள் கேபின்லாம் போகல, வந்தோம் ஸ்ட்ரைட்டாக கேன்டீன் போயிட்டோம். குட் ஜாப், தேங்க்யூ அப்படின்னு சொல்லவும், இப்போ அவன் தாண்டா போய் கேபினை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஜேகே சொல்லவும், இப்போ நம்ம தாண்டா, ஏன் சார் நான் சேர் நல்லா இல்லைன்னு சொன்னேனே, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொன்னேனே, மாற்றிட்டிங்களா? சேர் மாற்றணும்ல, மாற்றியாச்சு போய் பாருங்கள். மச்சான் இருடா, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
பார்த்துட்டு வா ஜிம்னா சாஞ்சு பாடுறா என்னதையும் சரிடா சாஞ்சு பார்க்கணும் போங்க போங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஜிமின் வந்து கேபின் போகிறான்டா போய் பார்க்குறான் போய் ஓப்பன் பண்ணுறான் கேபின் டோரை பிள்ளைக்கு மூஞ்சி வாடி போச்சு பார்த்தா அவ்வளோ ஃபைல்ஸு இந்த டேபிள் பூரா அவ்வளோ ஃபைல்ஸாக இருக்குது இவனு பார்த்துட்டு ஆத்தாடி நம்ம இன்னும் வேறு கேபின்குள்ளே வந்துட்டோமா இல்லையே நம்மளுது தானே அப்படின்னு பார்க்குறான் பார்த்துட்டு ஏன்டா அந்த ஒரு ஃபைலுக்காண்டியாடா இத்தனை ஃபைலு நமக்கே எப்படின்னா அப்போ மச்சாங்கதி அப்படின்னு போய் தேங்கோட கேபினுமே பார்க்குறான்டா பார்த்தா இவனோட அவனுக்கு 10 ஃபைல் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்துட்டு இவன் தான் கல் நெஞ்ச காரணங்களா பாவம் என் மச்சான் அப்படின்ட்டு அகைன் ஜேகேவோட கேபினுக்கு போகிறான்டா இப்போ நம்ம தேங்க தான் என்ன மச்சான் சாஞ்சு பார்த்தியா நல்லாக்கா நீ நாசமாக போனோன்னே நீ அந்த ஒரு ஃபைலு கொடுக்காததுக்கு அவன் 50 ஃபைலு ஏன்ட்டு 50 ஃபைலு வச்சுருக்கான்டா இது 50 ஃபைலா ஜேகே தேங் அந்த 50 ஃபைலையும் நீ எனக்கு லன்ச் பிரேக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் 50 ஃபைலு லன்ச் பிரேக்குள்ளே என்னால் முடியாதா நான் சொன்னால் நீ கேட்டு தான் ஆகணும் நான் எதுக்கு கேட்கணும் நீ சொன்னால் நான் கேட்குறதுக்கு நீ என்ன என்னோடய பாய் ஃப்ரெண்டா இல்லை நான் என்ன என்னோடய புருஷனா நான் எதுக்கு கேட்கணும் அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் பூமி அழிஞ்சிரும் இவங்க சார் என்ன வாய்ஸு சரிங்க பாருங்கள் என்னோடய கை குட்டி காயில் அந்த குட்டி காயில் நான் எவ்வளோ இதை தான் பண்ணுவேன் சொல்லுங்கள் அதெல்லாம் பண்ணலாம் ஜிமின் போய் பண்ணுங்க டைம் வரை ஆல்ரெடி 10:30 ஆகிடுச்சு உனக்கு லன்ச் பிரேக் 12:30 தானே இப்போ என்ன பண்ண போகிறேன் போய் தொலைறேன்டா வாடா அப்படின்ட்டு பிள்ளைங்க 2 பேருமே போதுங்கடா மூஞ்சே சரியில்லை இப்போ போய் கேபினில் உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டே செய்கிறாங்கடா இது ரெண்டுத்தையும் கேமராலேருந்து இப்போ அவனுங்க 2 பேர் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கானுங்க தேங்கும் ஜிம்னும் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்கடா இப்போ ஜங்குக் தான் நல்லா தேங்கோட கேமராவில் பார்த்துட்ருக்கான்டா அவன் என்னென்ன பண்ணுறான்னு அவன் அப்பப்போ ஒரு மாதிரி லைக் இந்த கன்னத்தை வந்து உப்புன்னு ஊதிப்பாங்கல்ல அது மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் க்யூட்டாக அதெல்லாம் பார்த்துட்ருக்கான்டா அட்மைட் பண்ணி இப்போ அவனோட கண்ணு தான் ஒரு மாதிரி கோபமாகுது அந்த சைட் பார்த்தோன்னா இப்போ நம்ம தேங்க தான் புலம்பிக்கிட்டே ஃபைல்ஸை பார்த்துட்ருப்பான்டா இப்போ தான் அவனோட கேபின் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்கும் இவன் பார்ப்பான் பார்த்துட்டு பீட்டர் நீங்கள் என்ன பண்ணுற என்ன ஜிம் என்னத்தான் இவ்வளோ ஃபைலாக இருக்குது அதை ஏன் கேட்குற நான் பிஏன்னு ஒருத்தனுக்கு வந்து வாச்சிருக்கேனே அவன் பண்ணுற வேலை தான்டா ஏன் உனக்கும் பாஸ்க்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை அப்படிலாம் இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா நான் இல்லை பீட்டர் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ கிளம்பு ஹெல்ப் தானே தாராளமாக பண்ணலாம் யார் சார் தாராளமாக பீட்டர் நீ எனக்கு தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் புசானில் ஒரு கிளைண்ட் இருக்காங்க அவங்கள போய் பார்த்துட்டு வாப்போ சார் அது போன்னு சொன்னேன் ஸோ நம்ம பீட்டர் தாண்டா வந்திருப்பான் இப்போ ஜங்குக்கு அப்படியே பேசி அமுச்சு விட அவனுமே போயிடுவான்டா இப்போ தான் தேங்க பார்த்து என்ன தேங் லவ்ஸா சார் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் நான் அவனை லவ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தானே இருக்குது அது நீங்கள் போய் அவன்கிட்ட கேட்கணும் கேட்குறேன் முடிச்சிட்டியா இல்லை ஆமாம் ஃபர்ஸ்ட் நான் அவன் கூட பேசினா உங்களுக்கு என்ன நான் ஒரு ஒர்க் கொடுத்தேனா அதை செய்யாமல் நீ அடுத்தவங்க கூட அரட்டை அடிச்சிட்டு இருந்தேன்னா வந்து கேட்ப தான் செய்வேன் சீக்கிரமாக முடிச்சு எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு நம்ம ஜேகேவும் கேபின் போயிடுறான்டா இப்போது அவன் போய் கேபினில் உட்காடுறான் இப்போ இவங்கி வரான் மச்சான் என்னடா உனக்கு தான் அவனுக்கு பிடிச்சிருக்குல போய் சொல்ல வேண்டியதானடா இங்கே பாரு ஜங்குக்கே நீ போய் சொல்லிடு 5 பேர் அவன் பின்னாடி சுற்றுறாங்க அந்த 5 பேர்த்தில் அந்த பீட்டர் ஒரு ஆள் இவனுங்க 5 பேர்த்தில் எவனையும் அவனுக்கு பிடிக்காமலாம் இருக்காது 4 பேர்த்தில் 3 பேர்த்தில் 2 பேர்த்தில் அப்படின்னு ஒருத்தவங்களாம் அதை ப்ரப்போஸ் பண்ணுவோம் யாரையாவது ஒருத்தனை அக்செப்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டான் அதனால் நான் சொல்கிறது கேளு போய் ப்ரப்போஸ் பண்ணிவிடு நான் பார்த்துக்கிறேன் நீ தானே அந்த குள்ளத்தை லவ் பண்ணுற சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன்டா ஸோ இங்கே கான்வர்சேஷன் அப்படியே முடியுதுடா முடிச்சுட்டு இன்னும் ஒரு 1/2 ஹவரில் தேங்க முடிச்சுட்டு வரான் ஜிம்னு முடிச்சிட்றான் இப்போ அவங்க 2 பேரும் தான் ஃபேஸை பார்த்துட்டு மச்சான் இது போய் வச்சுன்னு ரெஸ்ட் ரூம் போய் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு
இடுப்பு கையெல்லாம் ஒரு பக்கத்து திருப்பிட்டு நம்ம கேன்டீன் போகிறோம், ஆமாண்டா போகிறோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சபதம் போட்டுட்டு உள்ளே போகிறானுங்கடா. இப்போ நம்ம தேங் தான் உள்ளே போய் வைக்கிறான். வச்சுட்டு இந்தாங்க சார் முடிச்சிட்டேன். பரவாயில்லையே தேங்க முடிச்சிட்டேன், முடிச்சிட்டேன் பிடிங்க அப்படின்ட்டு அவன் போகிறான்டா. இப்போ நம்ம ஜங்குக் தான் அவன் கையை பிடிச்சிட்டு எங்கடா போகிற, எங்கே போகிறேன்னா நான் எங்கே போகிறேன் உங்களுக்கு என்ன, எங்கே போகிறேன்னு கேட்டேன். நான் கேன்டீன் போகிறேன். அதெல்லாம் போய்க்கலாம் அப்படின்னு பிடிச்சி வாலில் பின் பண்ணிடுறான்டா. இப்போ அவன் தான் பார்க்குறான், தேங்க ஒரு மாதிரி வியர்ட் ஐஸோடு பார்க்குறான். என்ன பண்ணுறீங்க, அந்த பீட்டர் அண்ணன் நீ லவ் பண்ணுறியா என்ன, நான் உங்கள்கிட்ட சொன்னேண்ணா. இன்னும் 4 பேர் பின்னாடி சுற்றுறாங்களே அவனை, நான் யாரையும் லவ் பண்ணல. குட், அப்படி தான் இருக்கணும். ஆமாம் நான் லவ் பண்ண உங்களுக்கு என்ன, என்னோட பாய் ஃப்ரெண்டை இன்னொருத்தவங்க லவ் பண்ண எனக்கு கோவம் வருந்தோன்னே பேபி அப்போ நமக்கு கண்ணத்தூர் மாதிரி பிடிச்சி கேள்றான்டா. இவன் தான் பேபி லவ்வா, சார் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க. ஆமாம் உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி நான் விழுந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஃபஸ்ட் இயர் ரகலையில் தான் ஆரம்பிச்சிச்சு. அது உனக்கு, எனக்கு அப்படி கிடையாது. 3 இயர்ஸாக நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நமக்கு சூட் ஆகாது, விடுங்க. என்ன எங்கே செல்லம் போகிற அப்படின்னு பிடிச்சிக்கிறான்டா. அப்படியே பிடிச்சவன் ஹிப்பில் கை கொடுத்து வச்சுக்கிறான். என்ன பண்ணுறீங்க, ஹிப்பில் இருந்து கை எடுங்க. அதெல்லாம் எடுக்க முடியாது. சொல்லு அல்லவே சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ அப்படியும் பேசிகிட்டே இருக்கான்டா. இப்போ நம்ம ஜேகே தான் இப்படி பட்டுன்னு போய் அவனோட லிப்ஸாக அட்டாச் பண்ணிடுறான். கொஞ்சம் தேங்கு மூச்சு பேச்சு வரல. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான்டா. இப்போ தான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறான்டா. பிரேக் பண்ணிவிட்டு பார்க்குறான். பூச்செல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வேறு இனிமேல் உனக்கு மாமா இவ்வளோ ஃபைல்ஸ்லாம் தர மாட்டேன் சரியா, போ அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு ஒன்றுமே புள்ள மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி போகுதுடா. வெளியே வரான். வந்துட்டு லவ் 3 வருஷம் இப்போ கிஸ்ஸா, ஐயோ இந்த ஜிம்னு எங்கே, அவன்கிட்ட போய் சொல்லி அவனை மச்சான்னு பார்க்குறான். ஜிம்னு வெளியே வரட்டும் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு இருக்கான்டா. இப்போ அந்த சைடு தான் இவன் ஜிமின் வந்து இப்போ லைக் ஒரு வாலில் பின்னாயிருக்கான்டா. யூங்கி தான். சரி சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே. உங்கள் பேர் யூங்கியா, உனக்கு எனக்குலாம் சுத்தமாக செட் ஆகுதே. நம்ம அடிச்சுனே கிடக்குறோம், நம்ம எப்படி கப்பல் ஆக முடியும். அதெல்லாம் ஆகலாம்டா. நீ என்னோட கொல்லை வத்து, நான் உன்னோட பூனைக்குட்டி, அதெல்லாம் ஆகலாம். அப்படியா, ஆகலாமா, ஆமாம் ஆகலாம். ஸோ அப்படியே பேசிகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஜிம் தாண்டா. சரி என்ன சரி அப்படின்னு சொல்கிறான்டா. இப்போ நம்ம யூங்கி தான் வந்து அப்படியே பக்கத்தில் வந்து லவ் யூவா, ஆமாம் லவ் யூ அப்படின்னு ஜிம்மின் வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல. இப்போ நம்ம யூங்கி தாண்டா அப்படியே லிப்ஸ் எடுத்துகிட்டு போய் அட்டாச் பண்ண. அங்கே ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷ் படம் ஓட, வெளியே ஒரு புள்ள மண்டை குழம்பி நிற்க, இவனுங்க இந்த மாதிரி பண்ண. இப்போ நம்ம ஜிம்மின் தான் போதும் இங்கேயோடு. அவன் என் மச்சான் செம்ம கோவத்தில் போனான். அவன் மச்சான் அடிச்சிருப்பான். அவன் அடிச்சிருப்பான்டா. அவன் அடிச்சிருக்க மாட்டான், என் மச்சான் அவனை அடிச்சிருப்பான். என்னடா சொல்கிற, இப்போ நான் அவனுக்கு ஒன்று அடித்தேன்ல, அதான் அவன் அடிச்சிருப்பான். கிசா, ஆமாம் அவனுக்கு 2 பத்துக்கு தான் முட்டிக்குமே. அதெல்லாம் அப்படி தான் 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கான். 3 வருஷமாவா, ஆமாம் 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கான். அதையும் சொல்லவே இல்லை. சொல்லியிருப்பான் இன்னைக்கு. சரி விடு, என் மச்சான் அங்கே மண்டை குழம்பி போய் நிற்பான். அதெல்லாம் நிற்கட்டும், நீ வாடா ஃபிட்டிங்கி பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜிமினும் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு கிழிஞ்சு வெளியே போகிறான்டா. இப்போது வெளியே தான் நம்ம தயாங் வந்து என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி நிற்கிறான். இப்போ நம்ம ஜிமினுமே போகிறான்டா. போய் பார்த்துட்டு மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லவும் இப்போ நம்ம ஜிம்முன்னு சொல்கிறான்டா. என்கிட்ட இவங்கி சொன்னான், இது மாதிரி அவனை லவ் பண்ணுறானா, உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா அப்படின்னு சொல்கிறான். இவன் பார்த்துட்டு டினாயே உன் லிப்ஸ் எதுக்குடா ரத்தம் வருது, அது வந்து என்னடா நடந்துச்சு உள்ள, நாங்கள் கப்பிள்ஸ் ஆகிட்டீங்களா, ஆமாம் எப்படா,
அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே பேசிகிட்டு இருக்காங்கடா. பேசிட்டு டே நாயே என்னடா சொல்லாம கொள்ளாமல் கப்பல் ஆகிட்டீங்க, நீனு தான் ஆகிட்ட, ஏய் நான் எங்கே அவனை, எனக்கெல்லாம் அவனை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான்டா. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே கேன்டீன் போயிடுறாங்கடா. கேன்டீன் போயிட்டு பிரேக்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இப்போ அப்படியே ஜேகே கேபினில் பார்த்தோன்னா ஜிக்கும் யுமியும் தான் வந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வரேன்டா ஜங்குக்கு. அடுத்து பேசுவான். ஹலோ யார்? ஜங்குக், நான் தான் பேசுகிறேன். ஆங்க உன் கூட கொலாபரேட் பண்ணியிருந்தோம்ல. சொல்லுங்கய்யா. நான் கொரியா வந்துட்டிங்களா? வந்துட்டேன் ஜங்குக். கார் ஏதாவது அனுப்பணுமா? எனக்கு காரெல்லாம் வேணாம், நான் டாக்ஸியில் வந்துடுறேன். பட் நான் ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டலில் தான் பார்க்கணுமா? ஹோட்டல்லாம் வேணாம், உங்கள் வீட்லேயே நான் தங்கிக்கட்டுமா? என் வீட்லையா? ஆமாம். எனி ப்ராப்ளம்? யா. வாட் ப்ராப்ளம்? இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா ஒரு ஒர்க்காண்டி யூஎஸ்ஏ போயிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இருக்க முடியாது. பரவாயில்லையா? ஹலோ, ஒரு பையன் தனியாக இருக்கான், நீங்கள் என்ன இருக்கங்கிறீங்க? பரவாயில்ல ஜங்குக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்களுக்கு வேணா நான் ஹோட்டல் பார்த்து வைக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா இருந்திருந்தா நீ இருக்க விட்டுருப்பியா? அப்பையும் நான் இருக்க விட்டுருக்க மாட்டேன். என்ன இப்படி பேசுகிறான், மறக்க முடியாதோ? ஜங்குக், ஓகே. அப்போனா நீ ஹோட்டல் பார்க்கணுமா? சொல்லுங்கள், பார்த்து வைக்கிறேன். ஒரு லக்ஸரியான ஹோட்டல் பார்த்து வை. நீ பே பண்ணிடு, அப்புறம் நான் பே பண்ணிடுறேன் உனக்கு. இல்லை பரவாயில்ல, நான் உங்களுக்கு அட்ரஸை வாங்கி தரேன், ஸ்ட்ரைட்டாக போய் நீங்களே பே பண்ணிக்கோங்க. ஜங்குக், நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கும் வச்சிடறான்டா. இப்போ அந்த சைடு அந்த பொண்ணு தான். இவனை என்ன மடக்க முடியாது போலையே, எவ்வளோ ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கான். பார்த்துக்கலாம், உனக்கு மயங்காதவனா? ஹே ஹாங், நீ அவனை மயக்கியே ஆகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடுறாடா. இப்போ நம்ம ஜங்குக் தான் எனக்கு அந்த ஹோட்டல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு கேபில் உட்காந்துருக்காடா. இப்போ நம்ம ஒரு 2 hours கழித்து நம்ம தேங் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே லைக் வெளியே வராண்டா. வெளியே வந்து ஒரு மாதிரி இந்த நெட்டி முறிக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் பார்க்குறான், ஒரு பொண்ணு வெளியே இருந்து ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுட்டு ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு டக்கிங் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு கூலர் போட்டு வராடா. ஹீல்ஸ் போட்டு இப்போ பார்க்குறா, யார் இந்த மினிக்கு இப்படி இருக்கா அப்படின்ட்டு. சரி நமக்கு எதுக்குன்னு அவன் போயிடுறான்டா உள்ள. இவன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜேகேவோட கேபினுக்கு தான் போகிறா. ஜங்குக்கோட கேபின் போகிறாடா. போயிட்டு இவன் பாட்டுக்குள்ளே போயிட்டா. அவன் பார்க்குறான். பார்த்துட்டு ஹலோ யார் நீங்கள், ஒரு மேனஸ் இல்லை அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம அதுக்கு அந்த பொண்ணு தான் ஜங்குக்லாம் தான் என்னென்னு மறந்து போயிடுறேன். யாராக இருந்தாலும் கேபினை தட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறான்டா. இப்போ அந்த பொண்ணு தான் போய் உட்காரலாம் சொல்ல மாட்டியா, உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் அவளும் உட்காந்துக்கிறாடா. இப்போ உட்காந்துட்டு தான் ஜங்குக், எனக்கு அந்த சுற்றி வெளிச்செல்லாம் பேச வராது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாடா. இப்போ நம்ம ஜங்குக் தான் என்ன ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஜங்குக் வந்து ஸ்டாண்டப் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு எந்திரிச்சுக்கிறாடா. கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு தான் போகாமல் இன்னும் பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி ஒராசுறா ஜங்குக்கை. அவனுக்கு நல்லா தெரியுது இவன் நம்மள்ட்ட ஃப்ளர்ட் பண்ண பார்க்குறான்னு. அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், போகலை. இப்போ அவளோட கையில் வந்து லைக் ஒரு ஃபைல் வந்து விழுகுதுடா. அப்படியே அந்த ஃபைல் தூக்கி போட்டால் எப்படி வந்து விழும், அது மாதிரி விழுதுடா. இப்போ தான் அவள் பார்க்குறா, ஷிட் யார்ரா அது அப்படின்னு பார்த்ததும் இப்போ அங்கிட்டிருந்து ஒரு பர்சன் வந்து கையை எடுக்கிறியா இல்லை கையை வெட்டி அடுப்பில் வைக்கட்டா அப்படின்னு சொல்லவும் இவ தான் ஹே யார் நீ, இப்போ அவன் மேலே கை வச்சு அவனோட பாய் ஃப்ரெண்ட் தாண்டி நான் அப்படின்னு சொல்லவும் இவன் பார்க்குறா. ஜங்குக்கை பார்த்துட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? ஆமாம் எனக்கு இருக்குது. நீயும் அதை என்கிட்ட சொல்லவே இல்லை, உன்கிட்ட சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்
இப்போ வெளியே போறியா இல்லை என் பாய் ஃப்ரெண்டை விட்டு வெளியே அமுச்சு விட்டா அப்படின்னு சொல்லவும் அவளுமே போயிடுறாடா. போகும்போது இந்த கொலாபரேஷன் கேன்சல் பண்ணிக்கலாம், பண்ணிக்கடி படி அப்படின்ட்டு அந்த பர்சன் வந்தாங்களா அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம வேறும் இல்லை தேங் தாண்டா. வந்துட்டு ஜெய்கே பிடிச்சி வாலில் பின் பண்ணுறான்டா. பின் பண்ணிவிட்டு என்னடா என்ன வேணாங்கோ அடுத்தால செட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லவும், பேபி உனக்கு இவ்வளோ கோவம் வருமா, இவ்வளோ கோவம் வருமோ, தூக்கி சொருகிடுவான். அவள் பாட்டுக்கு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு இருக்க. நான் என்ன பண்ணுறது, நான் அழகாக இருக்கேனா அதனால தான் அப்படி பண்ணுறா. அழகாக இருப்ப மூஞ்சில் ஆசிட் அடிச்சிருவேன். செல்லம் நான் எப்பயும் உனக்கு மட்டும்தான், ஸோ நீ வெப்பன்ஸ்லாம் கையில் எடுக்க வேணாம் அப்படின்னு ஜங்குக் சொல்லவும் வந்தாண்டா. ஓகே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஜங்குக் தான் என்ன ஐ லவ் யூ சராங்கி போதுமா. இப்போ பார்க்குறான் நம்ம ஜங்குக், உனக்கு தான் பிடிக்கல நீ பேபி, அதான் இப்போ பிடிச்சிருக்குங்கிறாள் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லவும் இப்போ அவன் தான்டா. இப்போ இவனை விட்டுட்டு அவன் அப்படியே வந்து செவத்தில் பின் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஹிப்பில் கை கொடுத்து நல்லா பக்கத்தில் க்ளோஸாக இழுத்துக்கிறான்டா. இழுத்துக்கிட்டு இப்போ அப்படி தான் உண்மையாலுமே லவ் யூவா, ஆமாம் உண்மையாலுமே லவ் யூ. சரி ஓகே, அப்புறம் இதை நீ யார்கிட்டையும் சொல்ல வேணாம், ஆஃபீஸில் நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஜங்குக் தான் அதுக்கெலாம் அவசியமே இருக்காது செல்லம், ஏன் அங்கே கொஞ்சம் பாரியா அப்படின்னு சொல்லவும் இவளும் பார்க்குறான்டா. பார்த்தா அந்த ஆஃபீஸ் கண்ணாடியில் எல்லாம் பல்லிங்க மாதிரி ஒட்டிக்கிட்டு ஃபுல் ஸ்டாஃப்ஸும் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா தேங்க உள்ளே வரும்போது அவ்வளோ சத்தம் போட்டிருப்பான். டோர் ஓப்பனில் தானே இருந்திருக்கும், அந்த சவுண்ட்லாம் வெளியே கேட்டிருக்கும். எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. இவன் தான் ஐயோயோ ஏன் சொல்ல வைக்கப்படுற நான் இருக்கும்போதுன்ட்டு இப்போ லைக்கு ரிமோட்டை வச்சு அந்த ஸ்க்ரீனெல்லாம் மூடி விட்டுறான். இப்போ நம்ம ஜெமின் தான் அட பாவீங்களா செட் ஆகாதுன்ட்டு இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஜிமினை வந்து ஒருத்தவங்க பேக் ஹேக் பண்ணுறாங்கடா. இவன் தான் பார்த்துட்டு டீ யார் அது அப்படின்னு திரும்ப, என்ன தவிர உன்னை யார் செல்லம் பேக் ஹேக் பண்ணுவா, அதுவும் சரிதான் அப்படின்னு நம்ம ஜிமின் வைக்கப்பட இவன் அப்படியே உனக்கு அந்த மாதிரி வேணுமா கிடைக்குமா, ஓ தாராளமா அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கேபின்குள்ளே கூப்பிட்டு போய் வாலில் பின் பண்ணி அங்கே ஒரு இங்கிலீஷ் படம் ஓட இங்கே ஒரு படம் ஓட. ஸோ ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன ஸ்டோரி தான், நான் சொல்லிடுறேன் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஸோ அதனால தான் எனக்கு தெரில, எனக்கு மைண்டில் தோணுன ஸ்டோரியை நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரியாவது ஸ்டோரி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் அது மாதிரி ரெடி பண்ணி போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ணலான்னு கேட்குறேன்டா, கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்கள் எதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நான் திருத்திக்கிறேன் ஓகேவா. ப்ளீஸ் 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 கெஞ்சி கேட்குறேன், கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்கடா. உங்களை நம்பி தான் நான் வீடியோ போடுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவும் ஷார்ட்டாக கொடுக்குறேன், கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்கூல் எஃப்எஃப்பில் நான் உங்களுக்கு தந்துடுறேன். ப்ளீஸ்டா கெஞ்சி கேட்குறேன், கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. சராங்க டாடா.